ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் ஆனியன் பக்கோடா நம்ம வீட்டிலையே எப்படி சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு கப் அளவு, அதாவது 250 கிராம் அளவு கடலை மாவு, இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ நான் கொஞ்சமாக அந்த 250 கிராம் அளவு கடலை மாவில் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் அண்ட் பொடியாக கட் பண்ணி வச்ச புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. புதினாவும் பார்த்திங்கன்னா இந்த பக்கோடாவில் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. அண்ட் இப்போது கொஞ்சம் போல் ஆப்ப சோடா மாவு, ஒரு சிட்டிகை, 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, பெருங்காயத்தூள் கொஞ்சம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாவு நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லா அது அதோட ஃப்ளேவர்லாம் ஒன்றா சேர்ந்துடணும். இப்போது கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், சோம்பு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு காய்ச்சி வச்ச 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இப்போ இதை நம்ம கையாலே நல்ல அந்த வெங்காயம்லாம் அப்படியே பொடி பொடியாக ஆகிற மாதிரி நல்லா கையிலேயே அதை கலந்து விடணும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு, லைட்டாக தெளிக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. கலந்துட்டு இப்போது எவ்வளோ நம்ம பக்கோடா செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கான கடலை மாவு இப்போ இதில் கொட்டி நம்ம கலந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே எல்லாம் சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபைனலாக கலக்கும்போது, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மாவு கரெக்டான பதத்துக்கு உங்களால் ரெடி பண்ணிக்க முடியும். இப்போது தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இதை நம்ம அப்படியே கலந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்ல அவசியம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படி மூடி வச்சுட்டு, மாவு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தான் தெரியும். அது ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்துலேருந்து வர அந்த மாய்ஸ்சர்லாம் மாவு கரெக்டான ஒரு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இப்போது 15 நிமிஷம் கழித்து மாவு பாருங்கள் நல்லா ஊறிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது எண்ணெய் நல்லா ஹையில் வச்சு நல்லா காஞ்சிடணும். எண்ணெய் கையில் எடுத்து உதிர்த்திங்க அப்படின்னா அப்படியே ஆயிலில் அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு, இப்போது மீடியமான ஃப்ளேமில் பொன்னிறம் வர அளவுக்கு அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பக்கோடா நல்லா செய்யும் போதே அந்த பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலையோட வாசனை அதை அப்படியே பக்கோடாவை அப்படியே தூக்கி விடுது. கொஞ்சம் போல் 2-3 ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் பூண்டு போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு மறந்துட்டேன். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து நம்ம அப்படியே தோலோடு இடிச்சிட்டு கலந்துட்டு போட்டாலும் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ சூப்பர்பான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.